கைஸ் இன்றைக்கு நாங்கள் ஒரு பயணம் ஒன்று மேற்கொள்ளக்குள்ள ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த தகவலை உங்கள்கிட்டையும் சொல்லணும் அப்படின்ட்டு தான். ஸோ உங்களுக்கு தெரியும், எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக இயற்கை எங்களுக்கு கொடையாக நிறைய விஷயங்களை தந்திருக்குது. அந்த ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்ன விடயங்களுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு சிலது தெரியும், பலது தெரியாது. ஸோ அதை தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து நம்ம அறிஞ்சு கொள்றது நமக்கு பயன் தரும் என்ற வகையில் இந்த பயணங்கள் நாங்கள் போகிற நேரம் இடையில ஒரு இடத்துல நாங்கள் இப்படி ஒரு பழத்தை கண்டோம். இந்த பழத்தை கிண்ணம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன இருக்கிறது ஒரு அளவான காய் நினைக்கிறேன், கிண்ணம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிண்ணம் பழம் சம்பந்தமாக இது ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா எந்த அளவுக்கு இது பயன்பாடு, என்ன விஷயங்களுக்காக பயன்படுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ எங்களோட ஜமீல் நானா இருக்கிற ஜமீல் நானா இது இந்த விஷயத்துல கொஞ்சம் அனுபவம் உள்ளால், ஜமீல் நானா இந்த கிண்ணம் பழத்துல நன்மைகள் என்ன, இதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி சாப்பிடணும் சொல்லுங்க. இது இந்த பழமானது இது இப்போ காயறிக்கி இது பழமாகின உடனே பழத்தை எடுத்து உடைச்சி பிளெண்டர்ல போட்டு இது இது கொஞ்சம் காய் உதக்காய். பழுத்தா எப்படி பழுத்தா நல்ல நல்ல நிறமா இருக்கும். இந்த காய் இந்த கொட்டையில எல்லாம் நல்ல இதுவா இருக்கும். சரி, ஓகே, சொல்லுங்க. அதை எடுத்து பிளெண்டர்ல போட்டு அடிச்சிட்டு இதை வடிச்சு எடுத்து பாலும் சீனியும் போட்டு இது குடிச்சா மேல உள்ள உஷ்ணம் எல்லாம் போயிடும். உடல் சூட்டுக்கு நல்லம், சூட்டுக்கு மிச்ச நல்லம், மூலவாயுக்கெல்லாம் இது நல்லம். நல்ல வாசமாவும் இருக்கு, வாசமாவும் இருக்கு. அந்த நல்ல சாமான அது. அந்த இந்த வாசத்தை பார்க்கக்குள்ள எனக்கு எப்படி தோணுது, அந்த ஸ்ட்ராபெரியும் அந்த அடுத்து என்னது என்ன ஃப்ரூட் அந்த சொல்லுவோம், நம்ம ஜூஸ்லாம் அடிக்கும், ஃபேஷன் ஃப்ரூட். அந்த ஸ்ட்ராபெரியும் ஃபேஷன் ஃப்ரூட் ரெண்டும் சேர்ந்தா ஒரு மிக்ஸ்ல ஒரு வாசம் வர மாதிரி, அப்படித்தானே? அப்படி ஒரு வாசம் தான். அப்படிதான் நல்ல இது உடல் ஆரோக்கியத்துக்கு மிச்சம் நல்ல சாமான், எளிதாக கிடைக்கும், விலை குறைஞ்ச இதுல கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதை பயன்படுத்தினா நல்ல மனிதனுக்கு பிரயோசனமாக இருக்கும். இது உடல் சூட்டுக்கு மிச்சம் நல்ல உகந்த சாமான். ஓகே, இது உண்மையாவே அந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா அந்த ஒரு இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. இதுல காயை இவ்வளவு டேஸ்ட் ஆகி அப்படின்னு சொன்னா பழம் இதோட டேஸ்ட் ஆகிக்குமே நினைக்கிறேன். என்ன சரி, ஓகே. உங்களுக்கும் இந்த அநேகமா இந்த பழங்களை நான் நம்மட வெட்டிக்கலூர்ல இருக்கிற மணிக்கூட்டுக்கு அதாவது ஜிபி ஹாஸ்பிட்டலுக்கு இங்கால இருக்கிற அந்த பெண்டில் ஒரு வயசான ஆட்கள் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. இதை நான் நிறைய தரம் கண்டிருக்கிறேன். ஸோ நான் இதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கேன். ஸோ இவ்வளவு நன்மையான விஷயங்கள் இதுல இருக்குது. இது ஆத்தோரங்கள்ல தான் இது முளைக்கும். ஆத்தோரம் தண்ணிக்குள்ளதான், இப்பவும் தண்ணிக்குள்ளதான் இந்த மரம் இருக்கும். ஆத்தோரம் இது இப்ப நாம நின்றுட்டு இருக்கிற இடம் இந்த ஊரணி சேர்ந்த ஊரணி பகுதி பிள்ளையாடி தாண்டி ஊரணி வரக்குள்ள இந்த இதுல இருக்குது. மக்கள் வந்தா ஃப்ரீயாவே இதை ஆஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, இன்ஷா அல்லாஹ் கைஸ், உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னா இதை ஆஞ்சி சாப்பிடுங்க, நல்ல டேஸ்டா இருக்குது. ஸோ இன்னும் இதை நீங்க கண்டிங்கன்னு சொன்ன இந்த கிண்ணம்பழம் அப்படிங்கறத எங்க சரி விற்கிற மாதிரி நீங்க கண்டிங்கன்னு சொன்னா கட்டாயம் வாங்குங்க, உடல் சூட்டுக்கும் நல்ல. இன்ஷா அல்லாஹ் என்கிட்ட ஜமீல் நானா சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு அதை பயன்படுத்துங்க. நம்ம ஆரோக்கியத்துக்காகத்தான் இறைவன் இயற்கையை கொடையாக படிச்சிருக்கான். இன்ஷா அல்லாஹ் இந்த தகவல் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.